இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த கரூர் நேற்று மரண ஓலங்களில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். இப்போ கண்ணீர் வெள்ளத்தில் தத்தளிச்சிட்டு இருக்கு கரூர் மக்களோட நிலைமை. இதில் தன்னோட குழந்தைகள், மகன், மகள், தாய், தந்தைன்னு பலரையும் தவிர விட்டு கண்ணீரில் மூழ்கி போயிருக்காங்கன்னே நம்மளால் பார்க்க முடியும். இதற்கான காரணம் என்ன? அங்கே அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு வாங்க டீட்டெயிலாக. ஹலோ மை டியர் டிஎஸ்டி. நேற்று 27/9/2025 கரூரில் வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தோட பிரச்சாரம் நேற்று முடிஞ்சு. இந்த ஒரு பிரச்சாரத்தில் ஏராளமான மக்கள் கலந்துட்டு இருக்காங்க. அப்படி நேற்று நடந்த மீட்டிங்கில் கூட்ட நெரிசலில் கிட்டத்தட்ட 38 பேர் உயிரிழந்திருக்கு. இதில் குறிப்பாக 6 குழந்தைகள் உட்பட. இதை நினைச்சாலே நெஞ்செல்லாம் பதற வைக்கிது. ஏன்னா தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சாரங்கள் நடந்திருக்கு, எவ்வளவோ கட்சி மாநாடுகள் நடந்திருக்கு. ஆனால் அதில் எல்லாம் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்ததே இல்லை. இதுவே தமிழகத்தில் முதன்முறையாக இருக்கு. இந்த ஒரு அசம்பாவிதத்துக்கு டிவிகே மேலே பல குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டே இருந்தாலும், ஆனால் இதுக்கான உண்மையான காரணம் என்ன, இது எதனால தான் அப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதற்கு முன்னாடி வர நடிகராக இருந்த தளபதி விஜய் அவர்கள் தற்பொழுது டிவிகேவோட கட்சி முதல்வராக இருக்கார். இவர் கடந்த சில வாரங்களாகவே பல இடங்களில் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது நேற்று கரூர்லையும் அவங்களோட கட்சி பிரச்சாரத்தை நடத்தியிருக்காங்க. அப்படி நடத்தப்பட்ட அந்த ஒரு பிரச்சாரம் வேலுச்சாமிபுரம் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் நடந்தது. அந்த பிளேஸ் ரொம்பவும் குறுகலான, போதுமான மக்கள் நிற்பதற்கான இடவசதி இல்லாத ஒரு இடமா இருந்திருக்கு. அதனால் மேபி மக்கள் நெரிசலில் இப்படி நடந்திருக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு விஜயை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பல பேர் வந்து கலந்துட்டு இருக்காங்க. நம்ம ஒரு பிரச்சாரம் நடக்கும்போது இவ்வளோ பேர் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது இல்லையா? மேபி அந்த ஒரு மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு அங்கே அந்த ஒரு இடம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ரெண்டாவது, போதுமான போலீஸ் பாதுகாப்பு வசதி அங்கே இல்லைன்னு நமக்கு தெரிய வந்திருக்கு. இப்போது இந்த சம்பவம் நடந்து அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் அவங்கள பாதிக்கப்பட்டவர்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே திரு டிஎம்கேவோட முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி போய் பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இரவு நேரம் முடியறதுக்குள்ளே, அதாவது காலையில் 6 மணிக்குள்ளார மிகப்பெரிய முக்கியமான அமைச்சர்கள் எல்லாருமே கரூர் வந்து பாதிக்கப்பட்டவர்களை பார்த்துருக்காங்க. இது மாதிரியான சம்பவங்களை தவிர்ப்பதற்காக தான் தாவேகாவோட தலைவர் முன்னதாகவே உடல்நலம் முடியாதவர்கள் மற்றும் பெண்கள், குழந்தைகள் அப்படிங்கிறவங்க யாரும் இதில் வந்து கலந்து கொள்ள வேணும்னு சொல்லி கேட்கல. அவங்களாம் வந்து இந்த ஒரு கூட்ட நெரிசலில் சிரமப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஆன்லைன் லைவில் பார்த்துக்க சொல்லி ஃபஸ்ட்டே அதை அறிவுறுத்தியிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி இப்போது கரூரில் 38 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு யார் மேலே நம்ம குற்றம் சொல்கிறதுன்னு தெரியல. பட் எல்லா ஒரு சம்பவத்துக்குமே விரைந்து போகாத ஆளும் கட்சியான டிஎம்கே முதல்வர் தற்பொழுது கரூரில் நடந்த இந்த ஒரு சம்பவத்துக்கு நடந்த அடுத்த ஒரு 1 மணி நேரத்திலேயே ட்விட்டரில் அவர் இரங்கல் பதிவை போட்டிருக்காரு. அது எப்படி? இந்த ஒரு சம்பவம் திட்டமிட்டு செய்யப்பட்டதா இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லாக நடந்ததா? இந்த ஒரு சம்பவத்துக்கு போதுமான இடவசதியை கொடுத்திருந்தாலோ அல்லது போதுமான காவல் பாதுகாப்பு வசதியை ஏற்படுத்தியிருந்தாலோ இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதங்களை நம்ம தடுத்திருக்கலான்னு நினைக்கலாம். இந்த ஒரு சம்பவத்துக்கு அடிப்படையாக என்ன ஒரு காரணமாக இருக்குன்னா, போதுமான இடவசதியும் காவல் பாதுகாப்பும் தான் ஒரு
முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய இறந்த கரூர் மக்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இந்த ஒரு சம்பவத்துக்கு எது முக்கிய காரணமாக இருக்கும், இப்படி பண்ணியிருந்தா இந்த ஒரு சம்பவத்தை மாற்றிருக்கலாம், தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நான் மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கிறேன்.